என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. நம்மளுக்கு ஆண்டவன் காட்டின ஒரு வழியும் நான் இப்படி கெடுத்துட்டேனே மாமா. என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. எல்லாமே என்னாலதான். எல்லாம் இப்படி கெடுத்துட்டனே. விடு மீனாட்சி, நடந்ததை பேசி உன்னை என்னத்துக்கு ஆக போகுது? எல்லாம் நம்ம நேரம். இல்லை மீனாட்சி, நீ ஒரு தப்பும் பண்ணல. நான் தான் மீனாட்சி தப்பு பண்ணிட்டேன். இல்ல மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் பத்திரமா வச்சுக்க தெரியல. நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன். இல்லை மீனாட்சி, நம்மகிட்ட கோல்டு காயின் இருக்குதல்லங்கிற மெத்தனத்தில் நானும் 2 நாளாக விறகு வெட்டுறக்கும் போகல. விறகாவது போய் வெட்டிட்டு வந்திருந்தேன்னா ஏதோ ஒரு 10 கத்தைக்கு ஒரு 1000 ரூபாய்னாலும் கிடச்சிருந்துருக்கு. ஏதோ அதனால ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருந்திருக்கு. அதையும் பண்ணாமல் விட்டு தொலைச்சிட்டேன் நான். இல்ல மாமா, கவலைப்படாதீங்க மாமா. நம்மளுக்கு ஆண்டவன் வேற வழி காட்டுவேன். நீங்க கவலைப்படாம இருங்க மாமா. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேருமே? ருக்கு. மீனாட்சி அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏக்கா அலறீங்க? முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்குது. என்னாச்சுக்கா? மீனாட்சி அக்கா, என்னக்கா? ஏதாவது பிரச்சனையாக்கா? என்னாச்சுக்கா? சொல்லுங்கக்கா, ரொம்ப பயமா இருக்குதுக்கா. சொல்லுக்கா, என்னக்கா ஆச்சு? நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஒரு பொழைக்க தெரியாத துப்பு கட்டவா. ஐயோ, எல்லாம் போச்சே ஆண்டவனே. அக்கா, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்கக்கா. இப்படி நீங்க வாட்டுக்கு புலம்பிட்டு இருந்தா எப்படிக்கா தெரியும்? என்னக்கா நடந்துச்சு? என்ன ஆச்சுக்கா? எல்லாமே போச்சு அம்சா, எல்லாமே போச்சு. என்னக்கா சொல்றீங்க? என்னக்கா நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கக்கா. என்ற மாமன் கஷ்டப்பட்டு அந்த காலை அடக்கி உயிரை பணைய வச்சு வாங்கிட்டு வந்த அந்த தங்க காயின்னு காணமுடி எவ தூக்கிட்டு போனால படுவாவி எல்லாம் போச்சே. என்னக்கா சொல்றீங்க? எப்படிக்கா காணாம போச்சு? அக்கா, அது உங்ககிட்ட தானக்கா இருந்தது. அதை வச்சு தானக்கா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அண்ணனும் வெள்ளாம வந்துட்டுன்னு என்னமென்னமோ பிளான் பண்ணணுமே. இப்போ எல்லாமே போச்சே. என்னக்கா சொல்றீங்க? இப்படி தலையில குண்டை தூக்கி போடுறீங்களே என்ற நெஞ்சே வெடிச்சிட மாட்டேக்குதே. என்னக்கா சொல்றீங்க மீனாட்சி அக்கா? ஐயோ, யாருக்கா இப்படி வந்து எடுத்துட்டு போனா? நல்லா தேடி பாருங்கக்கா, இங்கதாக்கா இருக்கு. நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன் அம்சா. இந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை எங்க போய் தேடிட்டு இருக்கிறதே ஒரே ஒரு ரூமு, எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஒட்டி. நான் உன்னை எங்க போய் தேடிட்டு இந்த பொட்டிக்குள்ள தாண்டி வச்சேன். எந்த பாலா போன வீக தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்னண்ணா அக்கா சொல்றதெல்லாம் உண்மையாண்ணா? என்னண்ணா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்க இங்கே தானேண்ணா இருந்திருந்திருப்பீங்க. எப்படின்னா காணாம போச்சு? எங்களுக்கும் அதுதான் தெரியல ருக்கு. நாங்களே இப்போத்தான் பார்த்தோம். அந்த காயினை கொண்டு போய் கொடுத்து போட்டு காசை வாங்கிட்டு வந்து ஏதோ வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்த ருக்கு. இப்படி எல்லாமே தலைகீழாக மாறி போச்சே. நான் உன்னை என்னத்தை சொல்லிட்டு? எனக்குன்னு இருந்த பெரிய நம்பிக்கையே அதுதான் இருக்கு. எப்படியோ அந்த பணத்தை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துடலான்னு நினைச்சனே. இப்படி எல்லாமே அடியோட போச்சே. மீனாட்சி அக்கா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அக்கா. ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை ஆண்டவன் கண்டிப்பா திறப்பானுக்கா. நீங்க கவலைப்படாம இருக்கா. நம்ம ஏதாவது யோசிக்கலாம். மீனாட்சி அக்கா, நீங்கள் ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்கக்கா. என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த ஊறுகாய் வியாபாரத்தை தொடங்குறோம். நம்மளும் முன்னேறி காட்டுறக்கா. அக்கா, என்ன ஆனாலும் சரிக்கா. நான் வேணா ஒரு வழி சொல்கிறேக்கா, நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கோணும். என்ன இருக்கு சொல்கிற? என்னால் உங்களுக்கு என்னத்துக்கு கஷ்டம்? மீனாட்சி அக்கா, எங்கிட்ட ஒரு பவுன் மோதிரம் இருக்குதுக்கா. அதை கொண்டு போய் விற்று நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை தொடங்குறோம். நம்ம ஜெயிச்சு காட்டுறோம்க்கா.
ஐயோ வேண்டாம் ருக்கு, அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேண்டி நீ கஷ்டப்படவே வேண்டாம் ருக்கு. ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பாயிரு. ஆமா இருக்கு, எங்க கஷ்டம் எங்களோடவே போகட்டு. எங்க கூட சேர்ந்து நீங்க என்னத்துக்கு கஷ்டப்படணும்? என்ன மீனாட்சி அக்கா இப்படி சொல்றீங்க? இப்படி தாயா புள்ளையா பழகிட்டு உங்களுக்காக இதுவும் கூட பண்ண மாட்டோமாக்கா? மீனாட்சி அக்கா, ருக்கு சொல்றதும் சரித்தேக்கா. என்றகிட்ட பவுனெல்லாம் இல்லைக்கா. என்றகிட்ட ஏதோ 2000மோ 3000மோ உண்டியில் இருக்குக்கா. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குற. நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை தொடங்கலாமுக்கா. மீனாட்சி அக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுக்கா. நம்ம 3 பேரும் சேர்ந்து தொடங்கினா எங்களுக்கும் அதில் லாபம் இருக்குது தானேக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. நம்ம எப்படியாவது இந்த வியாபாரத்தை தொடங்கலாக்கா. எங்களுக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும்க்கா. அதுக்கு தேக்கா சொல்கிறோம். வேண்டாம் ருக்கு, எங்களுக்காக உன்னோட தங்க மோதிரத்தை கொண்டு போய் விற்கணும்னு என்னடி வேண்டி கிடக்குது. இந்த காலத்தில் அவன் கூட பிறந்ததுகளே துரத்தி விடுற போது நீங்கள் என்னத்துக்கடி எங்களுக்காக இத்தனை கஷ்டப்படணும்? இங்கே பாருக்கா, நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் பார்த்துக்குங்க. பேசாமல் நான் சொல்கிறத கேளுக்கா. அண்ணே, நீங்கள் நாள் எடுத்து சொல்லுங்கண்ணே. இத்தனை நாள் இப்படி தாயா உள்ளையா பழகிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப நான் உதவாமல் போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குமுண்ணே. நாளைக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் உதவ மாட்டீங்களா அண்ணே? சொல்லுங்கண்ணே. இல்ல ருக்கு, அதுக்காக இல்ல. ஏதோ 5 10 காசு கொடுத்தாங்க கூட பரவாயில்ல. நீ பவுனை கொண்டு போய் விற்கிறேன்னு சொல்றியேம்மா, அதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அண்ணே, அதனால என்னண்ணே, எங்கள் வீட்டில் சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கண்ணே. என்னை நம்புங்கண்ணே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை தொடங்கலாண்ணே. இதில் வர்ற லாபமெல்லாம் எங்களுக்கும் சரிபாதி இருக்குதல்லண்ணே. அப்புறமே என்ன கவலைப்படுறீங்க? வேண்டாம் ருக்கு, அதெல்லாம் தப்பாக போயிருமுடி. அக்கா, ருக்கு சொல்கிறது என்னமோ எனக்கும் சரியாத்தக்கா வருது. நம்ம வேணா இதை கடனாக வாங்கிக்கலாம்க்கா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ருக்குக்கு நம்ம கடனை கட்டிட்டா கிடக்குது. வேண்டாம் அம்சா, அதெல்லாம் தப்பாக போயிருமுடி. யார் வாய் அடைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க வாயை அடைக்க முடியாது. பவுனெல்லாம் கொண்டு போய் விற்கிறது ரொம்ப தப்பு அம்சா. அக்கா, ஊர்க்காரங்க அது பேசுவாங்க இது பேசுவாங்க நல்லா பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம எப்படிக்கா உழைக்கிறது? நம்ம உழைக்கிற வழியத்தை பார்க்கணும். பேசாமல் நீங்கள் இப்போ எங்கள் கூட வரல, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்குங்க. அப்படியெல்லாம் சொல்லாத ருக்கு, நீயும் அம்சாலும் இருக்கிறதே எனக்கு பெரிய ஆறுதல். நீங்களும் இப்படி சொல்லாதீங்க. அப்போ நான் சொல்கிறத ஒழுக்கமாக கேளுங்கக்கா. பேசாமல் எங்கள் கூட வாக்கா, இப்போவே கடைக்கு போகலாம் வாக்கா. வேண்டாடி ருக்கு, எனக்காக நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. பவுன் விற்கிற வேலைக்கு பவுனை கொண்டு போய் விட்டு போட்டு பின்னாடி வாங்குறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு ருக்கு. இங்கே வாருக்கா, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம்தாக்கா வருது. பேசாமல் வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. நீ இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் வர ருக்கு. ஆனால் கடனாக அந்த பணத்தை வாங்கிக்கிறேன். மாதம் மாதம் ஏதோ 10 5 என்னால் முடிகிறத சேர்த்து அந்த கடனை கட்டிடுற ருக்கு. சரிக்கா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலக்கா. முதல்ல நீங்கள் வாக்கா, என் கூட கடைக்கு போகலாம். சரி ருக்கு. மாமா, ருக்கு சொன்ன மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் மாமா. மாதம் மாதம் ருக்குக்கு 10 5 சேர்த்து வச்சிருந்து கடனை கட்டிடலாம் மாமா. சரி மீனாட்சி, உன்ற விருப்பம் போல வண்ணு. ஆண்டவன் நம்மளுக்கு துணை இருப்பான்னு நம்ம நம்புவோம். அண்ணே, நீங்க வேணா பாருங்க, இந்த வியாபாரத்துல நம்ம தான் ஜெயிக்க போறோண்ணே. எது எப்படியோ எல்லாம் நல்லதா நடந்தா சரி. சரி சரி, வாங்க இப்பவே போலாம். வாங்கம்மா உட்காருங்க. என்னம்மா பாக்குறீங்க? வாங்கம்மா. ஏப்பா தம்பி, இந்த கைக்கு போடுவாங்களே, அடியை மீனா, என்னடி அது? என்னமோ சொன்னைய. என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா. அம்மா, அது பிரேஸ்லெட்டுமா. அதான்ப்பா, அந்த பரிசுலெட் வேணுமாம்மா. அதை கொஞ்சம் எடு வாக்கலாம். ஐயோ அம்மா, அது பரிசுலெட் இல்ல, பிரேஸ்லெட்டுமா. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு புரியலையே. பரிசுலெட்டுன்னெல்லாம் ஒண்ணு இல்லையேம்மா. கைக்கு வளையல், மோதிரம், பிரேஸ்லெட்டு, ஆரம், நெக்லஸ் இந்த மாதிரி தாம்மா இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அண்ணா அண்ணா, பிரேஸ்லெட் தானா? அதைத்தான் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க அண்ணா. பிரேஸ்லெட் தானே வேணும். ஓ அப்படியாம்மா, வாங்கம்மா வந்து உட்காருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா, நான் காட்டுறேன். வந்து உட்காருங்கம்மா, வாங்க. அக்கா, இவளுக்கு எங்க இங்க? பாத்தையாக்கா இவளுக வேலைய? மீனாட்சி அக்கா, இவளுக்கு இப்ப எதுக்குக்கா நகை கடைக்கு வந்திருக்கிறாளுகோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
விடு அம்சா, நம்மளுக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. இவளுகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? மீனாட்சி அக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுக்கா. இவளுக என்ன பண்ணுறாளுகன்னு பார்க்கலாம். ஆமாருக்கு, எனக்கு அப்படித்தான் தோணுது. இருருக்கு நம்ம அழுங்காமல் மறைஞ்சு நின்று பார்க்கலாம் இவளுக்கு என்னதான் பண்ணுறாளுகன்னு. ஆமாம் அம்சா, எனக்கு அப்படித்தான் தோணுது. இவளுக்கு என்ன பண்ணுறாளுகன்னு இப்போ இவளுகளோட திருட்டுத்தனத்தையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அம்சா. என்ன இருக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? அவளுக்கு என்னமோ பண்ணிட்டு தொலைட்டு அவளுக்கிட்ட பேசினா நம்மளுக்கு தான் தலைவலி ஏறு. அக்கா, எனக்கு என்னமோ அப்படி தோணலக்கா. இருக்கா கொஞ்ச நேரம், இவளுகளோட திருட்டுத்தனமெல்லாம் இப்போ தெரியும் பாரு. அப்புறம் தம்பி, இந்த கை மேலே காசெல்லாம் நாங்கள் கொடுத்து எடுக்கிறதுக்கு வரல. எங்ககிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்குது, அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த அளவில் நீ என்ற உள்ளை கைக்கு போட கொடுத்துரு. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாங்கம்மா. கோல்டு காயின் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தையாக்கா, கோல்டு காயினாமாக்கா? அவளுங்களுக்கு இப்போ ஏது கோல்டு காயின்னு? அக்கா, நான் சந்தேகப்பட்டது சரிதான் அக்கா. இப்போ பாருங்க, எல்லா திருட்டுத்தனம் வெளியில் வரும் பாரு. ஏப்பா தம்பி, கை மேலே பணமெல்லாம் போட முடியாது. அந்த காயினை கொடுக்குறோம், அந்த எத்தனைக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா போகுது. சரிம்மா, அதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துடலாம். நீங்கள் அந்த காயினை ஃபஸ்ட்டு கொடுங்கம்மா. அது எவ்வளோ கிராம் இருக்குது, எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன். அடியே மீனா, அந்த காயினை கொண்டாடி. இந்தாங்கம்மா. இந்த தம்பி, இதுதான் அந்த காயினு. இதை பார்த்துட்டு இது எத்தனைக்கு இருக்குதோ அந்த அளவு கொடுத்தீங்கன்னா போகுது. ஆடி பாவிகளா, ருக்கு, நீ சொன்ன மாதிரியே அது நம்ம காயினுடி. ஐயையோ, என்ற மாமன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உயிரை பணைய வச்சு வாங்கிட்டு வந்தத அடி பாவிகளா, இப்படி திருடிட்டு வந்து கொடுத்துட்டுக்கிறாளுகளே, இவளுக்கு விளங்குவாளுகளா? அக்கா, இவளுகளை சும்மாவே விடக்கூடாதுக்கா. நான் சொன்னேன் பாத்தியாக்கா? இப்போ பார்த்தீங்களா இவளுகளோட வேலையெல்லாம்? எனக்கு போய் இப்படி துரோகம் பண்ணணும்னு இவளுகளுக்கு எப்படித்தேன் மனசு வருதோ ஆண்டவனே. அக்கா, இவளுகளை இதுக்கு மேலே சும்மா விட்டோம் நம்ம தலையில் மிளகாய் அரைச்சிருவாளுக. இப்போ பாருக்கா கச்சேரிய. யாரு காயினை யாருடி விற்கிறது? நீயா? நீ எதுக்கடி வந்தீங்க? எவ வீட்ல என்ன நடக்குதுன்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குறதே இந்த நாய்களுக்கு பொழப்பா போச்சு. சீ. ஆமாண்டி மொட்டை கிளவி, எவ வீட்ல எத்தனை வவுன் இருக்குது, எந்த நேரத்துல போய் எப்படி திருடிட்டு வந்து வித்து பணமாக்கலான்னு பாக்குறது தாண்டி எங்க வேலை. ஐயோ, ஒருவேளை இந்த காயினை நம்ம தான் எடுத்தோம்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அடியே, என்னங்கடி ரெண்டு பேரும் மிஞ்சி தின குரங்குக்கு மாதிரி முழிக்கிறீங்க? நாங்க எதுக்கு முழிக்கணும்? நாங்க எங்க போனாலும் எங்களை வந்து வேவு பார்க்கறதே தான் உங்களுக்கு வேலையா? உங்களுக்கு வேற வேலை ஒண்ணுமே இல்லையா? அடியே மீனாட்சி, என்னடி இவளுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து தேவையில்லாம என்னைய வம்பெழுக்கணும், கடையில என்ற மானத்தை வாங்கணும்னே நீ முடிவு பண்ணிட்டியா? மரியாதையா இங்கிருந்து போயிருடி, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நானும் இவ்வளோ நாளாக எத்தனையோ விட்டு கொடுத்து என்ற மாமனை பெற்ற அம்மாளாச்சேன்னு போனா போதுன்னு பொறுமையாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்ற பொறுமையை சோதிச்சிங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்னடி திமிரு எந்திரிச்சு போய் திரியிறியா? இங்க பாரு மீனா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையே உன்னோட வேலை என்னவோ அதைய பார்த்துட்டு பேசாம யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்ல முறைக்கு வாழ்ற வழியை பாரு. தேவையில்லாம உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு வெட்டி வேலை ஏதாவது பண்ணி உன் பேருக்கு எடுத்துட்டு தெரியாத. உனக்கு நான் சந்தோஷமா வசதி வாய்ப்போட இருக்கிறேன்னு பொறாம, அதனாலதான் இப்படி தேவையில்லாம என்னை பத்தி பேசிட்டு இருக்க. அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாதா உனக்கு? சென்ஸ் இல்ல? என்னடி எங்க அண்ணனை கட்டுனா அப்படியே ஜாலியா ஜம்பமா சொகுசு வாழ்க்கை வாழலாம்னு நினைச்ச, இப்ப அது நடக்கல, அதனால தேவையில்லாம எங்களை பத்தி பேசிட்டு இருக்க, அப்படிதானே? நானும் போனா போகுதுன்னு சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்துட்டு இருந்தா ஓவர வாயாட்டிட்டு தெரியுற. அப்படியே உன்னை நாலு விட்ட அப்புறம் கண்ணு பழுத்துட்டு போயிரு. மரியாதையை போடி அந்த பக்கம், திரும்படி இந்த பக்கம்.
ஒழுங்கு மரியாதையா உன் வாளெல்லாம் சுருட்டி வச்சுட்டு பொட்டி பாம்பா அடங்கி இருக்கணும். புரிஞ்சுதாடி உனக்கு? உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ஏதாவது வாளாட்டுன்னு அப்படியே கடிச்சு துப்பிடுவேன், ஜாக்கிரதை. அக்கா, இவளுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது, இன்னும் 4 அடி சேர்த்தி கொடுக்கா. அடியை ருக்கு, எம்பொன்னைவே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்துருச்சா? நீ என்ன பெரிய நாட்டமையாடி? என்ற உள்ள மேலேயே கை வைக்கிற உன்னைய. இங்க பாருங்க, போனா போதுன்னு வயசுக்கு மரியாதை கொடுத்து நடந்துட்டு இருக்கிறா. அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு வாங்கின கோல்டு காயினை மரியாதையை எங்க கிட்ட கொடுத்து போட்டு போடி போயிருக்க. என்னது? உங்க அண்ணன் வாங்கின கோல்டு காயினை கொடுக்கணுமா? என்னடி பேசிட்டு இருக்கிற? என்ன வாய் கொழுப்பு ரொம்ப நீளுது? இங்க பாருங்க, இந்த கோல்டு காயின் எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு காலை அடக்கி பரிசா வாங்கினது. அதை போய் இப்படி திருடிட்டு வந்து வித்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இவளுகளுக்கெல்லாம் வெக்கம், நாணம், சூடு சொரணை ஏதாவது இருந்தா நம்ம அக்காவையும் குழந்தைங்களையும் நடு ராத்திரியில வெளியில துரத்துவாளுகளா? இவளுகளையெல்லாம் இப்படியே விடக்கூடாது இருக்கு. என்னடி மீனாட்சி, என்ற மகனை கூட்டிட்டு ஓடி போன ஓடுகாலி நீ இவளுகளை கூட்டிட்டு வந்து என்ற மானத்தை வாங்கிட்டு இருக்கிறியா? அடியே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமடி. எவனை மயக்குனா எப்படி சம்பாதிக்கலான்னு எல்லா வித்தையும் தெரிஞ்சவதானடி நீ. அப்புறம் உன்ற சேர்ப்பும் அப்படித்தான் இருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அக்காவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஆமாம், அப்படியே இவளுக்கு பெரிய நாட்டாம எங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு வந்துட்டாளுங்க. வேலையை பார்த்துட்டு மரியாதையை போங்கடி. நாங்க மரியாதையா போறது இருக்கட்டும், முதல்ல எங்க தங்க காயினை குடுடி. குடு இங்க காயினை. ஐயோ, அடி பாவீங்களா, நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்து வச்ச காயினை பிடுங்குறாங்களே, இதை கேட்குற காருமே இல்லையா? ஐயோ கடவுளே, இந்த கடையில் யாராவது இருக்கிறீங்களா இல்லையா? அடியே, நீ என்னதான் நடிச்சு ஆக்டிங் விட்டாலும் என்கிட்ட ஒன்றும் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா ஆத்தாளும் மகளும் வந்த வழியை பார்த்துட்டு ஓடி போயிருங்க. என்னமா நடக்குது இங்க? நீங்க பாட்டு கடைக்குள்ள வந்து இப்படி கத்தி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம எல்லாரும் வெளியில போயிருங்க. ஐயா, நாங்கள்லாம் ஒன்றும் கத்தி தகராறு பண்ணலைங்க ஐயா. இந்த அம்மா தான் எங்களோட கோல்டு காயினை திருடிட்டு வந்து உங்ககிட்ட விற்கிறக்கு பார்க்குதுங்க ஐயா. பேசாமல் முதல்ல இந்த அம்மாவை துரத்தி விடுங்க, இல்லை உங்கள் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. ஐயோ, என்னமா சொல்றீங்க? அடியே மீனா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் நம்மளை ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருவாளுகடி. முதல்ல நம்ம இங்கிருந்து போயிடலாம், அதுக்கப்புறம் அவளுகளை கவனிச்சுக்கலாம். நடடி. பாத்தீங்களாங்க ஐயா, நான் சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க. சரியான திருட்டு கபோதிகா. சரிம்மா, எது எப்படியோ உங்களுக்கு என்னமா வேணும்? வாங்கம்மா, வந்து உட்காருங்க. ஐயா, நாங்கள் எதுவும் எடுக்கிறக்காக வரலீங்க ஐயா. இந்த கோல்டு காயினை வச்சுட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ கேஷாக எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஐயா. சரிம்மா, கொடுங்க. நான் உங்களுக்கு அதை வச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்க ஐயா, இந்தாங்க. இந்தாங்கம்மா கேஷு. இதில் வந்து 50,000 இருக்கு, அவ்வளோதாம்மா வரும். மீனாட்சி அக்கா, இது உங்கள் காசுக்கா, நீங்கள் வாங்குங்கக்கா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா, போயிட்டு வாங்க.